Good morning, praise Lord. Welcome to this video. நான் ஒரு கேம் ஷோவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அந்த கேம் ஷோவை பற்றி எனக்கு சொன்னவரே என்னுடைய ஹஸ்பண்ட் தான். அந்த ஆத்மாவை ரட்சிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்ட்டு அந்த கேமில். அவர் ஒரு எஜுகேட்டடு பர்சன், ப்ரொஃபஸராக இருக்கார். முக்கியமாக ஏன் இந்த ஷோ அவரை வச்சு நடக்குது அப்படின்னா அன்லெஸ் ஹீ இஸ் கன்வின்ஸ்ட் ஹீ ஓன்ட் அக்செப்ட். அதோட அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸு இருக்காங்க. வேர்ல்டு வைடு இன்டர்நேஷ்னல் கேம் ஷோ இது. ஸோ அவரை ஓரளவுக்கு நான் ஒரு 50% கன்வின்ஸ் பண்ணியிருக்கேங்கிறது தான் உண்மை. இது நிறைய மூவிஸ், டிவி சீரியல்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகி இருக்குது. ஸோ நான் ஒரு லேர்னர்னு நான் சொல்லலாம். உலக காரியங்களுக்கு நான் லேர்னர், அவர் கர்த்தருடைய காரியங்களுக்கு லேர்னர். ஸோ இதுலேருந்து என்னுடைய பட்டப்பெயர்கள் அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன். அதில் ஒன்று பசுபதி அப்படின்னு. ஸோ பசுபதி அப்படின்றது ஃபஸ்ட்டு எபிசோடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பசுபதி நாங்கள் சொல்கிற ஒரு புடகமாக சொல்கிறாங்க. பசுபதி அப்படின்னா பச்சை பெட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் கல்லூரியில் படிக்கும் காலத்துலேருந்து அதை பச்சை பெட்டி நான் வச்சுட்டு இருந்தேன். எல்லோரும் அதை பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா அது ஒரு எல்லோரும் சூட் கேஸு அது மாதிரி வச்சுட்டே இருக்கும் போது நான் மட்டும் அந்த ட்ரங்க்கு பெட்டி மாதிரி வச்சுட்டு இருந்தேன். அதில் ட்ரெஸ்ஸஸ் ஒரு 5-6 இருக்கும். மற்றபடி என்கிட்ட நிறைய பணங்கள்லாம் இருக்காது. புக்கு மட்டும்தான் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கிளாஸ்மேட்ஸோடைய அப்சர்வேஷன். புக்கு மட்டுமே வைத்திருந்தார் அப்படின்னு அவங்க அந்த ரெக்கார்டில் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் பச்சை பெட்டி இல்லையா. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமும் பச்சை பெட்டி தான் நான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு எடுத்து போகிறேன். ஆனால் நான் ஏதோ பிரச்சனைகள் காரணத்து நிமித்தம் பச்சை பெட்டி நான் என்னுடைய ட்ராவல் பேக்கேஜில் அது ஏறலை, வீட்டிலே விட்டாங்க. அதுக்கப்புறம் யாரோ அதை கண்டுபிடிச்சி விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் என்னுடைய கவனம் அதில் இல்லவே இல்லை. கடைசியில் சண்டைலாம் ஆஃப்டர் செவரல் இயர்ஸ் ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருந்தது. அவர் போய் சொல்லிகிட்டே இருந்தார். நான் ப்ரூவ் ட்ரை பண்ணல. என்னென்னவோ நடந்தது. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டி இருந்தது. கடைசியில் யூ சீம் டு பி மோர் தேன் நார்மல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஸோ அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தை தான் இது. அதுக்கப்புறமா நான் அந்த பச்சை பெட்டி நிறைய நகை புடவை எல்லாம் வச்சுட்டு அதை பூட்டவும் இல்லை. அதனால் நீ என் கூட இருக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாரு. அதனால் May 31 நீ போயிடணும் அப்படின்னு சொல்லி கெடு வச்சிட்டாரு. அதனால் நான் அந்த பச்சை பெட்டியை அங்கேயே வீட்டிலே வச்சுட்டு அது நிறைய நகை இருக்குது. ஒரு 20 பவுனுக்கு எவ்வளோ பட்டு சேலைகள் எல்லாமே வேல்யூபிள்ஸு வச்சுட்டு நான் என்னுடைய படிப்பு சர்டிஃபிகேட் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு, ஸோ பை த டைம் எனக்கு கவர்மெண்ட் ஜாபு கிடச்சிருச்சு. நான் அதை ஒரு சூட்கேஸில் போட்டு எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். இதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மக அதுக்கப்புறமா எனக்கு சொன்னான், நீ அதெல்லாம் அங்கே வச்சுட்டு பூட்டாமல் கூட நீ வச்சுட்டு போகிறது அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னு மக சொன்னது. இது அந்த எபிசோடு 1 பசுபதி. அப்படி நிறைய பேர் சினிமாலெல்லாம் பசுபதின்னு பேர் வச்சுட்டு இன்னும் கிளைக்கதைகள்லாம் அதில் அவங்க சொல்லிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக